உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாங்கப்பா. ஏய் வித்யா, சஞ்சய், டேய் என்னடா வித்யா, இதான் சரியான நேரம் ஸ்னேகா. நில்லுமா வித்யா. எல்லாத்துக்குமே காரணம் நான் மட்டும்தான். என்ன நீ என்ன வேணா செய், எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, ஆனா சஞ்சய் வாழ்க்கையை அழிச்சிடாத. ப்ளீஸ் வித்யா. நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. சஞ்சய் இப்படி இருக்கிறதுனால அத்தை எவ்வளவு ஃபீல் பண்றாங்க தெரியுமா? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்களுக்காகவாவது நீ இறங்கி வரக்கூடாதா? இப்போ கையை விட போறீங்களா இல்லையா? அப்படிலாம் சொல்லாத வித்யா. நான் வேணா உன் கால கூட விழுறேன். இந்த குடும்பத்தை விட்டு போயிடாத வித்யா. ப்ளீஸ் வித்யா, வீட்டுக்கு வந்துரு வித்யா. என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? ப்ளீஸ் வித்யா, சொன்னா கேளு வித்யா. கையை விடுங்க. ப்ளீஸ் வித்யா, ப்ளீஸ் வித்யா, வித்யா ப்ளீஸ், சொன்னா கேளு வித்யா. வித்யா விடுங்க. வித்யா, வித்யா ப்ளீஸ் வித்யா, ப்ளீஸ். என்னம்மா நீ? உன்னை விட வயசுல மூத்தவ. அவ தப்பே செஞ்சிருந்தாலும் உன் காலில் விழ தயாரா இருக்கன்னு சொல்றா. அவளை போய் தள்ளி விடுற. நான் தள்ளி விடல. அவங்க என் கையை பிடிச்சாங்க, எடுத்து விட்டேன், அவ்வளவுதான். தள்ளி விட்டு இல்லைன்னு சொல்ற. நீ வாழ்ந்த குடும்பத்தை இப்படி பொது இடத்துல அவமானப்படுத்துறிய, இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? உனக்காக இறங்கி வந்து பேசுறாங்கன்னா அதுக்காக இப்படியா? சினேகா ஒன்னும் யாரோ ரோட்ல போற ஒருத்தி இல்லம்மா. வேதா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனை இன்னைக்கு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறதே அவதான். அவன் உன் காலில் விழுறேன்னு சொல்றதும் வேதா உன் காலில் விழுறேன்னு சொல்றதும் வேற வேற இல்ல. அப்படி போடு. அப்பானா அப்பாதான். நீங்க பிரச்சனைய சம்பந்தமே இல்லாம திசை திருப்பிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் நான் ஆளாக முடியாது. பெரியப்பா, இது எங்க குடும்ப பிரச்சனை. நான் அக்கா, நான் தப்பு பண்ணிருக்கேன். என்ன அடிக்க கூட அவளுக்கு ரைட்ஸ் இருக்கு. இதுல நீங்க தலையிட வேண்டாம். இல்லம்மா, அது பெரியப்பா, நீங்க கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க. வித்யா, அவர் சொன்னதை மனசுல வச்சுக்காத. நீ என்ன எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் அதை நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். நீ சஞ்சயை ஏத்துக்கிட்டா எனக்கு அதுவே போதும். என்ன டிராமா பண்றீங்களா? வேண்டாம், என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காதீங்க. என் அக்கா எவ்வளவு கெஞ்சுறாங்க, கண்ணீர் விடுறாங்க, உங்க காலில் விழுந்தாங்க. இத நடிப்புன்னு சொல்றீங்களே, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? நிரஞ்சனா, நீ சும்மா இரு. அக்கா நீங்க சும்மா இருங்க. அக்கா கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டாங்களா? எவ்வளவு பெரிய குடும்பம் உங்ககிட்ட இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் அவங்க உலகம்னு எல்லாரும் சொல்றாங்க. கொஞ்சம் இறக்கம் காட்ட மாட்டேங்கிறீங்க. அவங்க செஞ்சது தப்புனா இப்ப நீங்க செய்யறது தப்பு இல்லையா? இப்படி ஒரு பொது இடத்துல நீங்க வாழ்ந்த குடும்பத்தை இப்படி கேவலப்படுத்துறீங்க. சுத்தி எத்தனை பேர் வேடிக்கை பாக்குறாங்க. இதெல்லாம் நல்லா இருக்கா உங்களுக்கு? எனக்கு என்னமோ நீங்க சஞ்சயை முன்னாடியே பிரியணும்னு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் காரணத்தை தேடி சொல்ற மாதிரியில இருக்கு. ஏய், என்ன யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்க? மாணிக்கம், சந்திரமகா, சொல்லி வை. என் பொண்ணு நேர்மையா கேள்வி கேட்கிற உரிமையும் அருகதையும் இங்க யாருக்குமே இல்ல. நீங்க தான் வசத்தின்னு நீங்களே நினைச்சுக்கிட்டா அப்படிதான் தெரியும்.
தப்பு செஞ்சவங்க இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டா மன்னிக்கணும். அதுதான் மனுஷனுக்கு அழகு. 10 வருஷமா அவர் புரிஞ்சுக்கிட்டு இப்பவும் இப்படி பேசுறது நியாயமே இல்ல. நீங்க மனசு மாதிரி வரவே மாட்டீங்கங்கிறது தெரியாம இந்த மனுஷன் உங்களுக்காக அவர் வாழ்க்கையில எந்த பொண்ணுக்கும் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் மட்டும் சொன்னா பரவாயில்ல, மொத்த குடும்பமும் அப்படிதான் சொல்லுது. வேற கல்யாணம் பண்ணிக்க சொன்னா கூட வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு. உங்க பிடிவாதத்தால நீங்க இவர் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு குடும்பத்தோட நிம்மதி அழிச்சிட்டீங்க. இது பாவங்க. இது ரொம்ப பெரிய பாவம். உங்க வாழ்க்கையை நீங்க இந்த குடும்பத்துல தானே ஆரம்பிச்சீங்க. இந்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்துற எண்ணம் உங்களுக்கு எப்படிங்க வந்தது? அவங்கள இந்த அளவுக்கு உங்களால எப்படிங்க இப்படி அசிங்கப்படுத்த முடியுது? என்ன பழிக்கு பழி வாங்குறீங்களா? நிறுத்தடி. என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க? முதல்ல நீ இந்த வீட்டுக்கு யாருடி? உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? என்னமோ ரொம்ப உரிமையா இந்த குடும்பத்துக்கு வக்காலத்து வாங்குற. உனக்கெல்லாம் என்ன தெரியும்? வித்யா, நீ ஏமா பேசிக்கிட்டு? விடுங்கப்பா. விட்டா பேசிக்கிட்டே போறா. ஒரு கொலை பண்ண கொலைகாரிய காப்பாத்த நாடகம் போட்ட குடும்பத்துக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்ற? முதல்ல யாரு நீ அத சொல்லு. என் மருமக. ஐயோ, என் வீட்டுக்கு வரப்போற மருமக. வேதா, என்ன நீ? அமைதியா இருங்க. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இதுக்கு மேல எங்களால இறங்கி வரவும் முடியாது. நான் யார்கிட்டயும் இந்த அளவுக்கு இறங்கி வந்து பேசினதே இல்ல. போதும். இனி உனக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.